சரி, இந்த நாளில் செய்திக்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். புக் ஆஃப் 2 Thessalonians சாப்டர் 3 verses 6, 3-6 வாசிங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கே கட்டளையிடுகிறோம். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவர், நீர் பேசுகிற தேவன். ஆண்டவர், எங்களோட பேசுங்க. உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. எங்க உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யுங்க. ஆவியானவர் வெளிப்படுங்க. ஆவியானவர் கிரியை செய்யுங்க. உங்க திவ்ய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, பிரைஸ் காட். இங்க வாசிக்கிறோம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அல்லேலூயா. அப்போ 2 கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஒழுங்காய் நடக்கிறவர்கள், இன்னொன்று ஒழுங்கற்று நடக்கிறவர்கள். அப்போ நம்ம எப்படி நடக்கணும்? ஒழுங்காய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஒழுங்கற்று நடக்கிறவர்களை நாம் விட்டு விலக வேண்டும். இது பொதுவான ஒரு அர்த்தம், சரியா? இதை பொதுவான அர்த்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வசனம் எழுதப்பட்டதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு புரியும், சரிங்களா? நீங்க இதை புரிந்து கொள்ளும்படியாக, பொதுவான அர்த்தம் புரிந்து கொள்ளும்படியாக ரோமர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்களா. புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 13. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். சரி, இங்க என்ன படிக்கிறோம் பாருங்க. ஒழுங்காய் நடவாமல் அப்படின்னு படிக்கிறோம். அதாவது என்ன படிச்சோம்? ஒழுங்கற்று நடக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம 2 தெசலோனிக்கேயர்ல படித்தோம். இங்க என்ன பார்க்கிறோம்னா, களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய், ஆமா, ஒழுங்கற்று நடக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? களியாட்டு. களியாட்டுன்னு என்ன சொல்லு? எது எடுத்தாலும் அதுல ஒரு கேலி, கிண்டல், தமாஸ், அப்படி அவங்க ஒரு என்ன செய்வாங்க? ஒரு பரியாசம். எதை சொன்னாலும் என்ன செய்வாங்க? அதை ஒரு அலட்சியப்படுத்துறதா என்னதுங்க? களியாட்டு. வெறி. வெறி என்ன வெறி? எதை எடுத்தாலும் ஒரு வெறி. சாப்பாட்டில் ஒரு வெறி, சண்டை போடுறதுல ஒரு வெறி, வண்டி ஓட்டுறதுல ஒரு வெறி. இதெல்லாம் பயங்கர வெறியாட்டுக்கள், சரிங்களா? களியாட்டும் வெறியும். அடுத்தது வேசித்தனம், விபச்சாரம், வேசி. இந்த நாட்கள்ல எங்க பார்த்தாலும் அதிகமா நடக்கிறது என்னதுங்க? வேசித்தனம் தான், இல்லையா? இந்த மீடியா, சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். ஐ எம் சிங்கிள், ஐ நீட் 1 person அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க? பெண்கள் விளம்பரப்படுத்துகிறார். நான் தனிமையில் இருக்கிற, எனக்கு வயசு 40. இந்த மாதிரி எல்லாம் விளம்பரங்கள் என்ன செய்யுது? நிறைய வருது. வேசித்தனங்கள், விபச்சாரங்கள். இப்போ பெண் விபச்சாரிகள் போய் ஆண் விபச்சாரங்கள் என்ன செய்துட்டாங்க? அதிகமாயிட்டாங்க. ஆக ரொம்ப கொடிய காலங்களுக்குள் வந்திருக்கிறோம். அதெல்லாம் பிராக்டிக்கலாக நடக்கக்கூடிய காரியங்கள். வேசித்தனமும் காம விகாரம், இச்சைக்கேதுவான காரியங்கள். அதாவது சரீரத்தில் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமீன். நாய்களைப் போல, விலங்குகளைப் போல ஓடுகிற ஒரு வாழ்க்கை. அது எல்லாத்தையும் விட்டு ஒழிக்க வேணும்னு சொல்ல. அதான் ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், ஒழுங்கற்றவர்களுடைய செயல்கள்.
அடுத்தது வாக்குவாதம். எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க? சண்டை, வாக்குவாதம், பேச்சு, வார்த்தைகள். இது பயங்கரமான ஒரு காரியம். வாக்குவாதம் குடும்பத்தில் கூட என்ன செய்கிறாங்க? வாக்குவாதம், சண்டைகள். பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பது இல்லை. ஆமேன். ஒரு பொண்ணு போன வாரம் பேசுனதை நான் கேட்டேன். நான் கீழே நின்றுருக்கிறேன். அந்த பொண்ணும் படிக்கட்டு மேலேருந்து பேசுகிறா. அவங்க அப்பாவை மரியாதையே இல்லை. வாப்பா போப்பா, என்னப்பா நீ மென்டல் அப்படின்லாம் சொல்கிறா. எனக்கு கொலையெல்லாம் நடுங்குது. சின்ன புள்ள. ஆமேன். இதெல்லாம் என்னதுங்க? ஒரு அவபக்திக்கு ஏதுவான காரியம். ஆமேன். ஆக எவ்வளவு தூரம் நல்ல பழக்கங்களை சொல்லித்தரோம், நல்ல காரியங்களை சபையில் சொல்லித்தருகிறது. ஆனால் பிள்ளைகள் என்ன செய்யல? அதை கீழ்ப்படிந்து வரதில்லை. நினைக்கும் போது இந்த வயசுல எப்படி இருந்தா நீ பெருசானா எப்படி புருஷனை மதிப்பாங்க, எப்படி சமுதாயத்தை மதிப்பாங்க? ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். என் இருதயத்திலிருந்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. செய்தி பேசணும்னு அல்ல, ஐ ப்ரீச் ஃப்ரம் மை ஹார்ட். ஆமேன். எப்படியாவது நல்லவர்களா வரணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். குற்றப்படுத்தவோ தூற்றவோ அல்ல. எதுக்காக? நல்லவர்களா வரணும். இன்னைக்கு பிள்ளைகளால் பெற்றோர்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்குள்ளாகிறார்கள் தெரியுமா? நிறைய ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வரும். ஜெபிக்க கேட்பாங்க. சொல்லுவாங்க, ஐயா என் மகள் சொல்கிற பேச்சே கேட்கறதில்ல, என் மகன் வேலைக்கே போகிறதில்லையா. எத்தனையோ பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறார்கள். தேவ பிள்ளையே, அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் ஆலோசனையாக சொல்லுகிறேன். ஆமேன். பொறாமை உள்ளவர்களாய், வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய், இப்படிதான் என்ன செய்யறாங்க? அநேக ஜனங்கள் நடக்கிறார்கள். ஆனால் இங்க பாருங்க, அடுத்த வரி சொல்லப்பட்டிருக்கு, பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். அல்லேலூயா. பகலில் நடக்கிறவர்கள், பகல்ல நடக்கிறவங்க பாருங்க ஒழுங்கா நடப்பாங்க. அல்ல கவனிங்க. வெளிச்சத்துல நடக்கிறவங்க எப்படி நடப்பாங்க? ஒழுங்கா நடப்பாங்க. நல்ல சட்டை போட்டு, நல்ல பட்டன் போட்டு, நல்ல தலை சீவி, நல்ல பேண்ட் போட்டு, லுங்கியோ அல்லது இந்த நாட்கள் எல்லாம் டவுசர் போட்டுக்கிறாங்க, டவுசரோ ஏதோ ஒன்று போட்டு என்ன செய்வாங்க? ஒழுங்கா நடப்பாங்க. ராத்திரி நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பகல்லையே சில பேர் சட்டை போட்டு 4 பட்டன் கழட்டி விட்டுக்குவாங்க. ஆனால் ராத்திரியில் என்ன செய்வாங்க? சட்டையை கழட்டி தோளில் ஓட்டு நடக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமேன். ஆக பகலில் நடக்கிறவங்க என்ன செய்வாங்க? சீராய் நடப்பாங்க, ஒழுங்காய் நடப்பார். ஆக நாம் எல்லாரும் யாருங்க? பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்கள் நாம். ஆக எப்படி இருக்கணும்? சீராய் நடக்க வேண்டும். ஒழுங்கற்ற வாழ்க்கை கூடாது. ஆகவேதான் இங்கே பவுல் எழுதும் பொழுது இந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்றார், ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். He is giving a command. ஆமென். கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று சொல்றார். பிரைஸ். ஏன்னா அவர்களோட சேரும்போது நம்ம வாழ்க்கை என்ன செய்யும்? கெட்டு போகும். நம்ம வாழ்க்கை கெட்டு போகும். ஆமென். ஆக தேவ பிள்ளையே, நாம் ஒழுங்காய் நடக்க வேண்டும் என்பதில் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ரைட். இது பொதுவான காரியம். இப்போ என்னுடைய பாயிண்ட்டுக்கு நான் வருகிறேன். கொஞ்சம் நீங்க கவனித்தால் நலமாய் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்தில், 2வது மிஷனரி பயணத்தில் அவர் சில ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வரும் பொழுது அவர் ஆசியா நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறார். எங்கே போகணும்னு நினைக்கிறாரு? ஆசியா கண்டத்துக்கு ஊழியம் செய்ய போகணும்னு நினைக்கிறார். ஆனால் ஆவியானவர் அவரை தடுத்து நிறுத்தி, நீ ஆசியா கண்டத்துக்கு போகக்கூடாது, நீ எங்கே போகணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, யூரோப் கண்ட்ரி சைடு போகணுன்றார். எங்கே போகணுன்றாரு? யூரோப் கண்ட்ரி பக்கம் போகணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை குறித்து நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 16, அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம். இதுதான் அதனுடைய பின்னணியம். நீங்கள் அதை படித்து பார்க்கும்போது தெரியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம்,
6வது வசனம் படிங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆமென். பவுலுடைய ஆசை என்ன? ஆசியா கண்டத்துக்கு போகணும், அங்க போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா ஆவியானவர் என்ன செய்யறாருங்க? பவுல போக விடாம அங்கே தடை பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா அது தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியானவர் எந்த இடத்துல உங்களை ஆராதிக்க வச்சிருக்கிறாரோ அது தேவனுடைய திட்டம். அது என்ன செய்யக்கூடாது? நம்ம சுய இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. ஆக பவுல அங்க அவருக்குள்ள இஷ்டம் என்ன? ஆசியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா ஆவியானவரோ என்ன செய்யல? அவரை போக ஒட்டாதிருந்தார். அப்போ பவுல் அங்கே என்ன செய்ய? ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு சொப்பனம் காண்கிறார். 9வது வசனத்துல படிக்கிறோம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று தாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. சரி பாருங்க, ஆவியானவர் தடுத்து நிறுத்தினது மாத்திரமல்ல, இரவிலே தூக்கத்தில் இருக்கும் பொழுது தேவ தூதனை அனுப்பி ஒரு தரிசனத்தை கொடுத்து, அந்த தரிசனத்துல ஒரு ஆள் சொல்றாரு, எங்க வரணும்? மக்கதோனியாவுக்கு வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்றாரு. அப்ப பவுல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யறாருங்க? உடனே அங்கிருந்து மக்கதோனியாவுக்கு போகிறார். அப்படி மக்கதோனியாவுக்கு வரும்பொழுது இந்த மேசிடோனியன் மினிஸ்ட்ரி, அந்த மக்கதோனியாவுக்கு வரும் பொழுதுதான் பவுல் எங்க வராரு? 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. இப்போ மேசிடோனியன் மினிஸ்ட்ரியில மக்கதோனியா ஊழியத்துல பவுல் எங்க வருகிறாருங்க? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வருகிறார். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்து அங்கே பவுல் எங்க போனாலும் முதல் எதை தேடுவாருங்க? ஆலயத்தை தேடுவார். அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளையே, நம்ம ஒரு இடத்துல குடியிருக்கிறோம்னு சொன்னா முதல்ல எதை தேடணுங்க? இந்த பகுதியிலே சத்தியத்தை சொல்லுகிற ஆவிக்குரிய சபை இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, அதனாலதான் இங்கே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஏன்னா அங்கதான் நமக்கு தேவையான வார்த்தைகள் இருக்கும், அங்கதான் ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். ஆக பவுல் எங்க போனாலும் எதை தேடுவாருங்க? ஜெப ஆலயத்தை தேடுவார். அங்க போனா ஆராதனை இருக்கும், மக்கள் இருப்பார்கள். அப்ப பவுல் அங்க போய் என்ன செய்வார்? கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதிப்பார். ஆமென். ஒரு ஊருக்கு போறோம்னு சொன்னா, புதுசா குடி போறோம்னா என்ன செய்யணும்? எதை தேடணும்? முதல்ல நல்ல ஆவிக்குரிய ஆலயம், சத்தியத்திலே வழி நடத்துகிற சபை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த ஊருக்கு குடி போனா அந்த சபைக்கு போகணும், போகாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது போக்குவரத்து வசதி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது காவல் நிலையம் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் கடை கண்ணிகளுக்கெல்லாம் வசதி இருக்கான்னு, இந்த மாதிரி பல வசதிகளை பார்த்து அந்த ஏரியா குடி போனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பீஸ்ஃபுல்லா போகும். எதுவுமே எல்லாம் வனாந்தரத்துல போய் இருந்தா என்ன ஆகும்? ஒன்றும் கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பவுல் எந்த ஊருக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் எங்க போவாருங்க? ஆலயம், ஜெப ஆலயம். அந்த ஆலயம் இருக்கும் பொழுது அங்கே கண்டிப்பா என்ன இருக்கும்? ஆராதனை இருக்கும், ஜனங்கள் இருப்பார்கள். ஆக பவுல் அந்த ஆலயத்துல போய் என்ன செய்யறாரு பாருங்க, அங்கே வரக்கூடிய யூதர்களுக்கு அவர் அங்க டீச் பண்றாரு, ப்ரீச் பண்றாரு. அப்ப நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 2வது வசனம் படிங்க. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய்
3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து போதும் என்ன செய்யறாருங்க 3 ஓய்வு நாட்கள். இப்ப பவுல் அந்த தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்துல எத்தனை நாள் இருக்கிறாருங்க? 3 வாரம் தான் இருக்கிறார். 3 வாரம் இருந்து அங்கே ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. அப்படி அங்கே ஊழியம் செய்யும் பொழுது அங்க நடந்தது என்னன்னா 4வது வசனம் பாருங்களேன். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரும் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது பாருங்க, அந்த வசனத்தை கேட்டவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து. அல்லேலூயா. 3 வார பிரசங்கத்திலே ஒரு கூட்டம் ஜனம் ரட்சிக்கப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வேத வசனம் ரட்சிக்க வல்லமை உள்ளது. அந்த வசனத்தை என்ன செய்யணும்? கவனமாய் நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தை கவனமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பவுல் அந்த இடத்துல கவனித்தபடியினாலே, வசனத்தை அதாவது வசனத்தை போதித்தபடியினாலே, வசனத்தை திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தபடியினாலே அங்கே அநேக ஜனங்கள் அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க, ஜனங்க நிறைய கூட்டமாய் வரும் பொழுது அங்க என்ன உண்டாகுது? பிரச்சனை உண்டாகுது. ஆமென். என்ன பிரச்சனை உண்டாகுது? நிறைய ஜனங்க அங்க போறாங்களே, எப்படியாவது என்ன செய்யணும்? தடைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சத்தியத்திற்கு புறம்பானவர்கள் எழும்பி என்ன செய்யறாங்க? அந்த யாசேனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவங்களை அதிகாரத்தில் கூட்டி கொண்டு போய் சொல்றாங்க, இவர்கள் என்ன செய்யறாங்க? பவுல்ன்றவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அங்கே வசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி எதிர்ப்புகள் கிளம்புகிறது. உடனே அங்க என்ன ஆகுது? வசனத்தை பேச முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. இப்ப பவுல என்ன செய்யறாங்க? அங்கிருந்து அனுப்பி விடுகிறார்கள். அப்படி அனுப்பிவிடப்பட்டு அந்த பவுல் வேறு இடத்துக்கு எங்க வராரு? அத்தேனே பட்டணத்துக்கு வருகிறார். பெரோயாவுக்கு போறாரு. அங்கிருந்து திரும்ப அத்தேனே பட்டணத்துக்கு வர. இப்படிதான் பவுல் என்ன செஞ்சார்? அந்த ஊர்ல சபையை நிறுவினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்போ ஊழியத்தை நிறுவுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது, எவ்வளவு சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு குடும்பம் என்றால் 4 பேர் தான், முடிஞ்சது வேலை. ஆனா ஊழியம் என்று வரும்பொழுது ஒரு 100 பேரை வழி நடத்தணும், ஒரு 200 பேரை வழி நடத்தணும், ஒரு 1000 பேரை வழி நடத்தணும்னு என்ன செய்யும்? நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதையெல்லாம் மேற்கொள்ளுவதற்கு அப்பா கிருபை தருகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இன்று பிரேயர் முடிச்சுட்டு 2 பேர் ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க. நாங்கள் புதிதாக வீடு குடி போக போகிறோம், எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி எங்கள் ஆசீர்வதிக்கணுன்ட்டு. இப்படி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. 1:30க்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் நேரம்னாச்சும் என்ன செய்யணும்? வந்து பங்கு பெறணும். சாயந்தரம் 4-5 மணிக்கு பாட்டு ப்ராக்டிஸ் இருக்குது, கேரளுக்கு வரவங்க எல்லாம் வரணும்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது ஈவினிங் எங்கே போகணும்? குலவிளக்கு போகணும். இப்படி ஒவ்வொரு நாளும் அலைச்சல்கள் ஊழியத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியக்காரங்க சும்மா படுத்துங்கிறது அல்ல. ஆமேன். தேவ பிள்ளையே, தூங்குற நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான். நைட்டில் எப்படியும் 12 மணி ஆயிரும் படுக்கிறதுக்கு. எந்திரிக்கிறது காலையில் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம். மேக்சிமம் 4 மணி, லேட் ஆச்சுன்னா 5 மணி எந்திரிச்சு ஆண்டவரோட உறவாடி அதுக்கப்புறம் அந்த அந்த நாள் வேலையை ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த நாள் முழுக்க அலைச்சல் போக்குவரத்து தான் இருக்கும். ஆமேன். இதுதான் ஊழியம். பிரைஸ் தி லார்ட். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பல கஷ்டங்கள் சிரமங்களுக்கு மத்தியிலே அந்த சபையை தோற்றுவித்து பிற்பாடு சில காலங்கள் கழித்து அந்த சபைக்கு என்ன செய்கிறாருங்க? ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தை எழுதும் பொழுது எதை வலியுறுத்தி எழுதுகிறார் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் எழுதுகிறார். அப்போ 1 தெசலோனிக்கேயர் எழுதும் பொழுது அந்த சபை புதிதாக இயேசுவிடத்தில் அந்த சபை
ஆகவே அவர் மரித்தவர்களை குறித்த ஒரு கவலை அவங்களுக்கு இருந்தது. மரித்தவர் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அப்பதான் அன்றியும் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் துக்கித்து அறிவில்லாது இருக்க மனதில்லை என்று சொல்லி மரித்தவர்கள் என்ன ஆவாங்கன்னு சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்களேன். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் பவுல் சொல்றாரு, ஆண்டுடைய வருகை எப்படி இருக்குமா? இரவிலே திருடன் வருகிற விதமாய் இருக்கும்ன்றார். 6வது வசனம் படிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆண்டவருடைய வருகை வரப்போது திருடனை போல வரப்போறாரு. அதனால என்ன செய்யணும்? நம்ம விழித்து இருக்கணும்ன்றார். இதை கேட்ட உடனே சிலர் என்ன செஞ்சுட்டாங்க? திருடனை போல வரன்றிருக்கிறாரு, அதனால இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வேலை வெட்டிக்கு போகாம சும்மா உட்காந்துருக்குறாங்க. கவனிக்கிறீங்களா? இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். அதுதான் ஒழுங்கற்று நடக்கிறார்கள் அப்படின்னு படித்தோம் இல்லையா? எங்க படித்தோம்? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம். அப்போ பவுல் வந்து 2ஆம் நிருபத்தை எழுதுறதுக்கு காரணம் என்ன? முதல் நிருபத்தை எழுதினாரு. அந்த முதல் நிருபத்தில் இயேசுவின் வருகையை பற்றி எழுதுறாரு. திருடன் வருகிற விதமாக வருவேன்னு சொல்லிட்டு. அப்போ அதை கேட்ட அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இயேசு வந்துட்டுவாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? எந்த வேலைக்கும் போகாம விழிச்சிட்டு சும்மா உட்காந்துருக்கிறானுங்க. அதை ரெஃப்யூட் பண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த 2 தெசலோனிக்கேயர் பவுலை கொண்டு எழுதுறாரு. அப்போ பவுல் சொல்றாரு பாருங்க, 7வது வசனம் 8வது வசனத்துல, இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. சரி இருங்க ஒரு நிமிஷம். 2 தெசலோனிக்கேயர் 3, 7, 8 அதில் தான் இப்ப வாசிக்க சொன்னேன். கவனிங்க. இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்கள் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். போதும் பாருங்க. பவுல் என்ன சொல்றாருன்னா, சிலர் என்ன செய்யறாங்களா? ஒழுங்கற்று நடக்கிறார்கள். ஆகவே பவுல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலகு. இப்போ பவுல் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? இயேசு கிறிஸ்து திருடனை போல வரப்போறாருன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்கள் என்ன செய்யறோம்? ராத்திரி முழுக்க விழிச்சு சும்மா உட்காந்துருக்கிறோம். அதை ரெஃப்யூட் பண்ணுவது அது அப்படி அல்ல. நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ அந்த வேலை செய்யும் பொழுது ஆயத்தமா இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோன்னு வேலை வெட்டிக்கு போகாம இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வந்துருவாருன்னு சும்மா இருக்க கூடாது. அப்போ நாங்க வேலைகளை செய்கிற ஒரு மாதிரியை உங்களுக்கு முன்பாக வைத்து போயிருக்கிறோம். ஆகவே நீங்களும் என்ன செய்யணும்? அந்த மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்றுதான் பவுல் எழுதுகிறார். அப்ப ஒழுங்கற்று நடக்கிறதுனா என்ன காரியம்னா சொல்லுங்க, தேவனை தேடாம இருக்கிறது ஒழுங்கற்று நடக்கிற காரியம். பிரைஸ் காட். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுதான் என்னோட கான்டெக்ஸ்ட். இதுதான் இது எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட நோக்கம் இதுதான். ஆக தேவ பிள்ளையே, தேவனை தேட வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? அவரை நேரங்களை காலங்களை பிரயோஜனப்படுத்தணும், வீணடிக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நமக்கு உழைப்பு அவசியம். இந்த அதிகாரத்துல தான் சொல்றாரு, வேலை செய்யாதிருக்கிறவன் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கே கட்டளையிட்டோமே. பாருங்க, அப்போ ஒழுங்கற்று நடக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? எந்த வேலைக்கும் போறதில்லை, சும்மா இருந்தா எப்படி வரும்?
11வது வசனம் படிங்க. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அழுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்ப ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்னன்னு அர்த்தம்? வீண் அழுவற்காரராய் திரிகிறார்கள். வேலை வெட்டி செய்யாம வீணா இருக்கிறாங்க. இப்ப பவுல் பாருங்க இங்க சொல்றாரு, நாங்கள் போதிக்கிறவர்கள் ரபாய். இந்த ஜூவிஷ் பிரமாணம் என்னன்னா, எல்லாம் கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? இதெல்லாம் கொஞ்சம் டீச்சிங், போதனைகள், சரிங்களா? அற்புதங்கள்னா அப்படின்ட்டு பார்ப்பீங்க. போதனைகள் கேட்கும்போது புத்திமதி சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கா சொல்றாரு இப்படின்னு பார்த்துருப்பீங்க. அப்போ போதனைகள் தான் நம்மை உருவாக்கும். அல்லேலூயா. இப்போ பவுல் சொல்றார் ஒழுங்கற்று நடக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த வேலை வெட்டிக்கு போகாம வீணா நேரத்தை போக்குறாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஆக தேவ பிள்ளையே, ரபை ஜூவிஷ் பிரமாணம் என்ன சொல்லுன்னா, ரபி என்றால் என்ன அர்த்தம்? போதிக்கிறவர்கள், சொல்லிக் கொடுக்கிறவர்கள், ஆசான்கள். அந்த ஆசான்களுக்கு அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூலி வாங்காமல் சொல்லிக் கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கான். அதனால அந்த ரபிகள் என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு வேலை செய்வாங்க. லைக் தச்சு வேலை, அப்புறம் டென்ட் மேக்கிங் ஒர்க்கு, மேஷன் வேலை, இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு வேலை செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் ஓய்வு நேரங்கள் என்ன செய்வாங்களாம்? போதனை கொடுப்பார்கள். சரிங்களா? அப்போ பவுல் இங்கே என்ன செய்கிறாரு? அவருடைய தேவைகளுக்காக அவர் உழைத்து வேலை செய்து வசனத்தை போதித்து, அந்த மாதிரியை தான் நாங்கள் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறோம். நாங்கள் வேலை செய்யாமலே சாப்பிட முடியும், ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரியை கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் எங்கள் கைகளினாலே நாங்கள் வேலை செய்தோம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒழுங்கற்று நடக்கிறார்கள் என்ன அர்த்தம்? நேரத்தை வீணடிக்கிறது ஒழுங்கற்று நடக்கிற காரியம். முதல் பாயிண்ட். ஆக நேரத்தை என்ன செய்யக்கூடாது? வீணடிக்க கூடாது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேதி 30. இந்த 30ஆம் தேதி ஆண்டவரை தேடாம தூங்கி நேரத்தை போக்கணும்னா இந்த 30/2025 நவம்பர் திரும்ப நம்ம வாழ்க்கையில வராது. போச்சு, அவ்வளவுதான். போனது போச்சு. அன்னைக்கு இழந்தது தான். நஷ்டம் தான். அதுக்கு எதையுமே என்ன செய்ய முடியாது? ஈடுகட்ட முடியாது. நீங்களே உங்களை நினச்சிக்கோங்களேன், காலையில் சாப்பிடல, ராத்திரி சேர்த்தி சாப்பிட்டுக்கலான்னா முடியுமா? சொல்லுங்க. வயிறு அவ்வளவுதான், ஒரு ஜான் வயிறு தான். ஆக அந்தந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அந்தந்த வேலையை செய்யணும். ஆக ஒழுங்கற்று நடக்கிறார்கள்னா ஒரு காரியம் என்ன? நேரத்தை காலத்தை வீணடிப்பது ஒழுங்கற்று நடக்கிற செயல். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அந்த நாட்களில் ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நான் ஊழியம் செய்யாம படுத்து தூங்கி நேரத்தை போக்கணும்னா என்ன ஆகும்? ஒழுங்கற்று நடக்கிறேன் என்று அர்த்தம். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, எங்கள் கைகளினாலே நாங்கள் வேலை செய்து உங்களுக்கு நாங்கள் மாதிரியை வைத்து போயிருக்கிறோம். நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறோம்? ஒரு மாதிரியை நாங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் வச்சு போயிருக்கிறோம். ஆக தேவ பிள்ளையே, நேரத்தை நாம் வீணடிக்க கூடாது. ஆமென். நேரம்னா அல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற காலத்தை பயன்படுத்தணும். உழைக்கிற பிள்ளைகள் உழைக்கிற காலத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். ஆக சம்பாதிக்கிற காலத்துல சம்பாதிக்கணும். ஆனா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேடாம இருக்கக்கூடாது. ஆண்டவரை தேடணும். வேலையும். நோவா பாருங்க, பேழையை உண்டு பண்ணார், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார், பேழையை உண்டு பண்ணார், தன் குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தினார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, நேரத்தை என்ன செய்யக்கூடாது? வீணடிக்க கூடாது. ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? கண்டிப்பா வேலை செய்யணும். ஏன்னா அப்படி வேலை இல்லைன்னா எப்படி இருப்பாங்களா? வீண் அழுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். ஹாஸ்டல் வாழ்க்கைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் 7 வருஷம் ஹாஸ்டலில் படித்தேன், பைபிள் காலேஜ் ஹாஸ்டலில் படித்தேன். ஏன்னா அங்கே காலையில் எல்லாம் டைம் டேபிள் போட்டிருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு எழும்பணும், 6 மணி வரைக்கும் ஜெபம், 6 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம்
நம்முடைய காலை கடன்கள் எல்லாம் முடிச்சு குளிச்சு ரெடியாகி 7:30 மணிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். அந்த 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப 8:30 மணிக்கு சேப்பல், திரும்ப ப்ரேயர். இந்த சேப்பல் 9 மணிக்கு முடியும். அடுத்தது 9 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 12:30 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே 1:15 அல்லது 1 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. 2 மணி வரைக்கும் சாப்பாடு டைம், லஞ்ச் பிரேக் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள். 2 மணிக்கு திரும்ப லைப்ரரி ஆரம்பிப்பாங்க. நூலகத்துக்கு போகணும். அங்கே போய் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், எழுதணும், எல்லாம் பண்ணணும். 4 மணி வரைக்கும். 4 மணிக்கு டீ பிரேக், அதை குடிச்சிட்டோம்னா 6 மணி வரைக்கும் லெஷர் பீரியட், லெஷர் டைம். அந்த டைமில் துவைக்கிறது, அந்த கேம்பஸ் சுத்தப்படுத்துறது அல்லது விளையாடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் பொழுதுபோக்கு இருக்கும். சரியாக 6:30-7 மணிக்கு திரும்ப இரவு உணவு. அந்த இரவு உணவு 1/2 மணி நேரம். 7:30 மணிக்கு திரும்ப படிக்க ஆரம்பிக்கணும். 8:30-9 மணி வரைக்கும். 9 மணிக்கு மஸ்ட்டு அந்த ரூமில் இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து 4 பேரோ 5 பேரோ சேர்ந்து ப்ரேயர் பண்ணணும். 10 மணிக்கு போதெல்லாம் படுக்கைக்கு போயிடணும். என்ன இருக்குது, ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப். புரியுதா உங்களுக்கு? காலை 5 மணிக்கு எந்திரிச்சா 10 மணி வரைக்கும் என்ன இருக்குது, டைம் டேபிள் இருக்குது. அப்போ அந்த நாட்களில் நேரங்கள் பாருங்க கரெக்டாக போயிட்டுருக்கு. அதுவே படித்து முடிச்சு லீவுக்கு வந்தாச்சு. எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? 5 மணிக்கு எந்திரிப்பாங்களா? 7:30 மணிக்கு சாப்பிடுவாங்களா? காலையில் ஒழுங்கு இல்லாமல் போயிடும். ஆக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், சிஸ்டமேட்டிக்காக டைம் டேபிள் போட்டு இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்யணும், இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்யணும், அப்படி நாம் இயங்கணும். சரிங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை செய்யும் பொழுது நமக்கும் நேரம் போகும், எந்த அனாவசியமான காரியங்கள் இருக்காது, ஒழுங்கற்று நாம் நடக்க மாட்டோம். சரியா? அதான் இங்கே பாயிண்ட். அதுதான், உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். இப்போ ஒரு வேலை இல்லைன்னா என்ன செய்வாங்க, எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான் இருக்கும், பல்லு தேய்க்கிறது 10 மணிக்கு தான் இருக்கும். ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போனால் டீ கடையில் கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கே நியாயம் பேசி, அல்லது பக்கத்து வீட்டுக்கு போனால் அங்கே நியாயம் பேசி ஒழுங்கற்று திரிகிறார். அல்லது வீட்டில் வேலைக்கு, அதாவது கணவனை பிள்ளைகளெல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் டிவியை போட்டால் 1 மணி வரைக்கும் டிவி. ஒழுங்கற்று நடக்கிறார்கள். ஆக தேவ பிள்ளை ஒழுங்கற்று நடக்கிறார்கள்னா இதில் என்ன அடங்குதுங்க, நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல். ஆமேன். இன்னும் நீங்கள் அதை ஆழமாக புரியணும்னு சொன்னால் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 5:13. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய். எப்படிங்க, அதாவது வேலை இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க, சோம்பல் உள்ளவர்களாய். ஆமென். எப்படி இருப்பாங்க, சோம்பல் உள்ளவர்களாய், சோம்பேறிகளாய் இருப்பார்கள். ஒரு வேலை இல்லைன்னு எப்படி இருப்பாங்க, இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு 6:30 மணிக்கு வரணும்னு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க சொல்லுங்க? 5 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க. சரியா? மணிமாலா சிஸ்டர் அங்கே குளவிளக்குலேருந்து வராங்கன்னா எத்தனை மணிக்கு பஸ் பிடிக்கணும் அவங்க? 4 மணிக்கு பஸ் பிடிக்கணும்னா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 3 மணிக்கு எந்திரிக்கணும். புரியுதா? அதுவே ப்ரேயர் இல்லை, ஒன்றும் இல்லை, சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? 6 மணி 7 மணி. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வசனத்தை படிங்க. 1 தீமோத்தேயு 5:13. எல்லாம் எடுத்திருக்கீங்களா பைபிளில்? பார்க்குறீங்களா? அல்லேலூயா. படிங்க. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களா. எல்லாத்துக்கும் லேட்டா எந்திரிச்சா எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனமா இருக்கும். எந்திரிச்சு வந்து சோஃபாவில் உட்காந்துக்குவாங்க. அங்கே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மெய் மறந்து, அப்புறம் பல் விளக்க போனால் அந்த பிரஷ்ஷை வாயில் வச்சுட்டு அதில் தூங்குற ஆட்கள் இருக்கிறாங்க.
பார்த்துருக்கீங்களா? இந்த பல் விளக்கறதுக்குள்ள அப்படியே சொக்கிடுவாங்க. ஆக சோம்பல் உள்ளவர்களா? என்ன காரணம் என்ன? அங்க வீண் அலுவல்காரர், வேலை இல்லை, ஒரு வேலையும் கிடையாது. இப்ப தேவ பிள்ளை ஆண்டவர் கொடுத்த காலங்களை பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா ஒழுங்கற்று நடக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்களுக்கு எப்ப மன்னா கொடுத்தாரு? காலையில விடியும் போது மன்னா. தூங்கிட்டு இருந்து 7 மணிக்கு மேல போன என்ன ஆகும்? அங்க ஒன்றும் இருக்காது. இப்போ வேலை வெட்டிக்கு போறவங்க என்ன செய்யணும்? காலையில எழும்பணும். ஆமேன். நேரத்தில் எழும்பணும். அதான் ஒழுங்குள்ள வாழ்க்கை. இந்த கான்டெக்ட்ல பவுல் அதான் சொல்றாரு, ஒழுங்கற்று நடவாமல். அப்படி ஒழுங்கற்றவர்களை நீ விட்டு விலக வேண்டும் என்று சொல்றாரு. ஆமேன். இயேசு வராரு, உண்மைதான். கிறிஸ்தவர்களா வாழ்ற உண்மைதான். ஆனா கிறிஸ்தவங்களா இருக்கணும், சோம்பேறியா இருக்க கூடாது. அல்லேலூயா. சுறுசுறுப்பா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், செயல்பாட்டில் இருக்கணும், உழைச்சிட்டே இருக்கணும். பவுல் சொல்றாரு, நான் ரபி, நான் போதிக்கிறவர்னு சொல்லி நான் சும்மா இருக்கல. என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னுடைய கைகள் வேலை செய்தது, உழைத்தது. அந்த உழைப்புக்கு மத்தியில தான் நான் வசனத்தை போதித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்றேன்னு ஜபன்னு படுத்துக்க கூடாது. ஜபமும் பண்ணும், வேலையும் என்ன செய்யணும். சில பேர் வேலை சொன்னா உடனே என்ன செய்வாங்க? நான் பைபிள் படிக்கிறேன்னு பைபிள் எடுத்து வச்சுக்கொண்டுக்குவாங்க. அம்மா சொல்லுவாங்க, பாப்பா அந்த வீட்டை கூட்டிடு, இருங்கம்மா பைபிள் படிச்சுட்டு வரேன், அவ்வளோதான், முடிஞ்சது. அப்படி இருக்க கூடாது. பைபிளும் படிக்கணும், வீட்டை என்ன செய்யணும். அல்லேலூயா. அதான் ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை. ஆமேன். பிரைஸ் காட். புரியுதா உங்களுக்கு சொல்றது? ரைட். இங்க என்ன படிச்சோம்? அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார். எங்க போவாங்க? வீடு வீடாய் திரிய. எங்கெல்லாம் யோசிப்பாங்க, இன்னைக்கு யார் வீட்டுக்கு போலாம், எந்த வீட்டில் போனா டீ கிடைக்கும், காஃபி கிடைக்கும். சில வீட்டுல எல்லாம் வெளியே பேசிட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா சில வீட்டில் போனா எப்போ போனாலும் என்ன செய்வாங்க? வாங்க வாங்க உட்கார வச்சு. இப்போ தேவ பிள்ளையே வீடு வீடாய் திரிய பழகுவ. ஏன்னா அங்கே என்ன இல்லை? வேலை இல்லை. வேலை இருக்கிறவங்க வீடு வீடாக போவாங்க. என்ன சொல்லுவாங்க? எனக்கு நேரம் இல்லைங்க, நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம், ஹாய் பை, அவ்வளோதான், முடிஞ்சது. ஆனால் வேலை இல்லைன்னு என்ன ஆகும்? சில பேர் ஃபோன் பேச ஆரம்பித்தா மணிக்கணக்கு, 4 மணி நேரம் பிஸி பிஸி பிஸி. எப்போ கூப்பிட்டாலும் என்னவா இருக்கும்? பிஸியாக இருக்கும். காதில் வச்சாங்கன்னா காதே போதுண்டா விட்றான்றும். அந்த மாதிரி ஃபோன், செல்ஃபோன் எடுத்து வச்சா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செல்ஃபோன். புரியுதா உங்களுக்கு? என்ன காரணம்? என்ன வேலை? அதே இயங்கிட்டு இருக்கிறவங்கள பாருங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க செல்ஃபோன் பார்ப்பாங்களா? ஒரு பஸ் டிரைவர் பஸ் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கார், பார்ப்பாரா ஃபோனை? பார்த்து என்ன ஆகும்? உட்காந்துருக்கிற சொல்லியோ ரோட்டை பார்த்து ஓட்டியாம்பா. புரியுதா உங்களுக்கு? ஆக தேவ பிள்ளைய வீண் அலுவல்காரராக இருக்கக்கூடாது. அவர்கள் வீடு வீடாய் திரியப்படும். அதே மாதிரி சில வீடுகளுக்கு போங்க, ஏதாவது ஒரு விசேஷம்னா போங்க, பேசுங்க. அந்த வீடுகளுக்கு போனால் ஹாலோட நிறுத்திக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க? யாராவது ஒரு வீட்டுக்கு போய் நேராக கிச்சனுக்கு போயிடுவாங்க. இப்போ எல்லாம் திறந்து பார்த்தா தான் எங்களுக்கு மனசு ஆறும். கெட்ட பழக்கம் அது. பீரோ திறந்து பார்க்கறது, பாத்திரம் திறந்து பார்க்கறது, என்ன இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப கெட்ட பழக்கம். ஆமேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது வீடுகளுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ண போறோம்னா எவ்வளவு பழகினவங்களா இருந்தாலும் ஹாலோட சரி. ஆமேன். அதை தாண்டி 1 இன்ச்சு போக மாட்டோம். ஆனால் சில பேர் அங்கேயே போய் படுத்துக்குவாங்க, அடுத்தவங்க வீட்டில் போய் படுத்துக்குவாங்க. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு போகிறோங்க. நம்ம சோம்பேறித்தனம் அந்த வீட்டையும் பாதிச்சிடும். அவங்களும் வேலை வெட்டிக்கு போக முடியாது. எங்கள் வீட்டுக்கு யாராவது ரொம்ப நேரம் பேசுனா நான் மணி பார்ப்பேன். மணி பார்த்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ பாஸ்டரு. ஆமாம். ஒரு ஐயா ஆரம்ப நாட்களில் குடி போன புதுசில் ராத்திரி 9 மணிக்கு வருவார். அவர் சாப்பிட்டு வந்துடுவார். இப்போ எங்கள் வீட்டில் பிள்ளைங்க சின்னஞ்சிறுசாக இருக்கும். வந்து உட்கார்ந்தாருன்னா மணி 11, 11:30 நவர மாட்டார். அதான் பேசிகிட்டே இருப்பார். அவருக்கு நேரம் போகணும். அப்புறம் பார்த்தேன், ஓ இது நமக்கு ஒத்து. அவர் நல்லா சாப்பிட்டு வந்துட்டாரு. இங்கே பிள்ளைங்கெல்லாம் தூக்கத்துக்கு பசியோடு உட்காந்துருக்குறாங்க. அவர் 9 மணிக்கு வராருனால கதவை சாத்தி வச்சிருவோம்.
வந்து தட்டிட்டு பார்ப்பாரு, கதவு உள்ள சத்தமே வராது. அப்படியே வந்தாலும் திறந்து லைட் போய் எரியுதான்னு பாட்டு, ஓ லைட் எரியுது பாஸ்டர் வீட்டில்னு வருவார். வந்து பேசினார்னா அரை மணி நேரம் 10 நிமிஷம் தான். ஐயா அடுத்த வேலை இருக்குது எங்களுக்கு, போயிட்டு வாங்கன்னே சொல்லிடுவேன். வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம ஓடிட்டுருக்குறோம். அல்லேலூயா. இந்த ஓட்டத்தை தடை செய்ய சில சோம்பேறிகள் வருவார்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் இயங்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கவே கூடாது. பாஸ்டம்மா கேட்டு பாருங்க, சும்மா பாஸ்டமா படுக்கக்கூடாது. சரி, இயங்கிட்டே இருக்கணும், ஊழியம் செஞ்சுட்டே இருக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். சில பேர் நினைக்கல என்னதான் அப்படி இவங்களுக்கு வேலை இருக்குமோன்னு. ஏசு சொன்ன மாதிரி வந்து பாருங்க, அது வந்து பாருங்க, அப்போதான் தெரியும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, சோம்பேறிகளாக இருந்தால் ஒழுங்கற்று நடக்கிறோம் என்று அர்த்தம். வீண் அலுவல்காரராக இருந்தால் ஒழுங்கற்று நடக்கிறோம் என்று அர்த்தம். அவர்கள் வீண் அலுவல்காரராய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். அடுத்தது, சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாய். ஆமா, அலப்புகிறவங்க. எதானாலும் நினைச்சாங்க அலப்புவாங்க. அப்படியே ஒரு துணி துவைக்கிறதா, ஐயோ துணி வேற நிறைய சேர்ந்து போச்சு, பாத்திரம் வேற நிறைய சேர்ந்து போச்சு, அந்த வீட்டை கூட்டும் பாருங்க, அலப்புகிறவர்களாயும். மணி வேற இப்போ 9:15 ஆகி போச்சு. காரணம் என்ன? ஒழுங்கற்று நடக்கிறவர்களா. ஆமேன். ஆக தேவ பிள்ளை ஒழுங்குள்ளவர்களாக நாம் இருக்கணும். தான் பவுல் சொல்றாரு. அப்படியானால் நாம் நேரத்தை சரியாய் பயன்படுத்தணும், ஆண்டவர் கொடுத்த காலத்தை சரியா பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆமேன். ஆக இதெல்லாம் பவுல் சொல்றாரு. எங்களிடத்துல நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் அந்த 3 வாரம் உங்களோட இருக்கும்போது 21 நாட்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி இருந்தோம்? ஒரு நாளும் சும்மா என்ன செய்யல, வீண் பண்ணல, உழைத்தோம், ஊழியம் செய்தோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணோம். அதே போல வாழ்நாள் என்ன செய்யணுங்க? உழைக்கணும், வேலை செய்யணும், ஓடணும், சம்பாதிக்கணும், ஆண்டவரை தேடணும், கர்த்தருக்காய் வாழணும், சுறுசுறுப்பா இருக்கணும். அல்லேலூயா. சோம்பேறியா இருந்தா செத்த நாய்க்கு சமானம். ஆமேன். செத்த நாய் யாராவது மதிப்பாங்களா? நாய் செத்து கிடக்குதுங்க, அவ்வளோதான். ஆக தேவ சுறுசுறுப்பு உள்ளவங்களா இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றத ஆமேன்னு சொல்றேன், ஆமோதிக்கிறேன். அல்லேலூயா. ஆக உழைக்கணும். ஆமேன். எனக்கு வயசு 47 வயசு ஆகுது. இந்த 47 வருடங்களாக உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய உழைப்புல எனக்கு திருப்தி இல்லை. ஆமேன். திருப்தி இல்லை. இன்னும் ஏதாவது செய்யணும், ஓடணும்னு நினைக்கிறேன் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் தான் கிருபை தரணும். அதனால தான் 1 லட்சம் ஆத்துமாக்களை கேட்குறேன். ஆண்டவரே, give me 1 lakh soul, give me 25 acres of land. அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். அல்லேலூயா. ஆமேன். ஆக தேவ ஒன்றும் இல்லாமல் இருந்து ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். when we start this ministry we had nothing, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நம்ம ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, போல உட்காருங்க. ரைட். நடத்தி வந்திருக்கிறார். எல்லாம் என்னதுங்க? தேவ கிருபை, தேவ கிருபை. ஆக இதோட நான் முடிக்கிறேன், டைம் இல்லை. ஆக ஒழுங்கற்று நடக்கிறார்கள் என்ன அர்த்தம்? நேரத்தை வீணடிக்கிறவர்கள் ஒழுங்கற்று நடக்கிறார்கள். வேலை செய்யாதிருக்கிறவர்கள் ஒழுங்கற்று நடக்கிறார்கள். ஆமேன். வீடு வீடாய் திரிகிறவர்கள் ஒழுங்கற்று நடக்கிறார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் ஒழுங்கற்று நடக்கிறார்கள். இதுதான் பவுல் இங்கே இந்த கான்டெக்ஸ்ட்ல எழுதுகிறார். ஆக நாம் ஒழுங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் நேரத்தை பிரயோஜனப்படுத்துவோம், ஆண்டவரை தேடுவோம், கர்த்தருக்காக வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.